சரி உள்ள போலாம் வாங்க. சரிங்க அம்மா. போலாம். அம்மா வாங்க. அம்மா சூப்பரா இருக்குல்ல? என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அப்படியா? சரி சரி, நீங்க போய் விளையாடுங்க, அப்புறமா பேசலாம். டேய், ரொம்ப நேரமா ஆளையே காணோம். நான் கூட பேய்க்கு பயந்து ஊருக்கு போயிட்டியோன்னு நினைச்சேன். என்ன கிளவி கிண்டலா? ம். ஊருக்கு போறவன வாண்டடா வந்து தடுத்தது நீயே. இப்ப என்னடானா போயிருப்பேன்னு நினைச்சிட்டேன்னு குழம்புற. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஆமாடா, வந்ததுல இருந்து உன்னை ஆளையே காணோம். என்னை தனியா விட்டுட்டு போயிட்ட. அதான் நான் அப்படி நினைச்சுக்கிட்டேன். நம்ம பாஸ் கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன், நம்மளே சமைக்கலாம், சூப்பரா பண்ணிடலாம் பாஸ்னு. கேட்டாரா அவரு? கேட்கலையே. இப்ப பாரு, ஏன்டா இப்ப என்ன ஆச்சு? எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்றாங்க கிளவி. மனத்துக்கு ஒரு பவுடரு, கலருக்கு ஒரு பவுடர்னு சமையலுக்கு மேக்கப் போடுறாங்களே ஒளிய, ஆ? வர்றவங்களுக்கு வாயார வயிறார ருசியா சமைக்கணுமேனு கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. ஆமா, இவருக்கு ஏகப்பட்ட அனுபவம், எல்லாமே தெரியும். போ 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 போடா போ. நமக்கு வேலை ஏதாவது இருந்தா சொல்லு போ. எனக்கான வேலை இல்லனாலும் பாஸ் என்கிட்ட ஸ்டோர் ரூம் சாவிய கொடுத்தே அத பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லிருக்காரு. பாஸ் சொல்லிட்டாரேன்னு அத நானும் பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பொருள் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு கவனமால இருக்கேன். ஆ? ஆ. ஏற்கனவே உனக்கு ஞாபகம் மறதி ரொம்ப ஜாஸ்தி. சரி சரி வா, நானும் உன் கூட வரேன். வாடா. சரி போ. பவித்ரா, யார் வந்திருக்கான்னு பாரு. பவித்ரா, அத்தை, ஏய் என்ன அழுதுகிட்டு இருக்க? ஒண்ணு இல்லம்மா. என்னது அழாத? அழாதீங்க அண்ணி. இந்த நிமிஷம்தான் என் உசரி என்கிட்ட திரும்ப வந்துச்சு அத்தை. எல்லா ஏற்பாட்டையும் சூர்யா பெரிய எதிர்பார்ப்போட பண்ணிட்டார் அத்தை. ஆனா வேண்டப்பட்ட யாருமே ஃபங்க்ஷனுக்கு வராம அனாதையா மேடையில உட்காரணுமேன்னு ரொம்ப பயந்துட்டேன் அத்தை. பவி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அதான் நான் வருவேன்னு சொன்னேன்ல. மாமா என்ன முடிவெடுப்பார்னு தெரியாது. மாமா கண்டிப்பா சொல்லிட்டாருன்னா நீங்களும் வராம தானே அத்தை போவீங்க. பவி, எப்ப நீங்க 2 பேரும் வந்து சீமந்தம் வைக்கிறதா சொன்னீங்களோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பா இன்னைக்கு வருவேன்னு. உங்க மாமா முடிவெடுத்தா எப்படி மாத்திக்க மாட்டாரோ அதே மாதிரி தான் நானும். அதனால நான் இங்க இருப்பேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். மாமாவை புரிஞ்சுக்கவே முடியல அத்தை. அன்பா எங்களை கடைக்கு தேடி தேடி ஓடி வந்த மனுஷன் இந்த முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு வராம வீம்பு பண்றாருன்னா என்ன அத்தை நினைக்கிறது? பவி, நீ எதுவும் நினைக்காத. அவர் இந்த மாதிரி எப்ப எதை பண்ணுவாருன்னு யாராலையும் சொல்ல முடியாது. விடு, அவர் வரலன்னா என்ன, அவருக்கு தெரியாம நாங்க 2 பேரும் வந்திருக்கோம்ல. சந்தோஷமா ஜாம் ஜாம்னு பண்ணலாம். என்ன மேக்கப்ப பாதியில நிறுத்தியாச்சா? நீ உட்காரு, நானே உனக்கு போட்டு விடுறேன். வா, ஐயோ அத்தை, உட்காரு உட்காரு. அந்த ஜுவல்ஸ் எல்லாம் எடுங்கம்மா. ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை. ஏய், ஏய், தொடாத, எண்ணி வச்சிருக்காங்க. இத நான் சாப்பிட கூடாதுடா. நான் தொடவும் மாட்டேன்டா, விடுறா. சாத்துக்குடி. வச்சிருந்தேன்டா, சும்மா பார்த்தேன்டா. ச்சே, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அப்படியே ஃப்ரெஷ்ஷா வச்சிரு. பார்க்க கூட விட மாட்டேங்கிற. என்ன பயடா நீ? ஒழுங்கா எல்லாத்தையும் எண்ணிட்டியா நீ? நந்த லால லால லா லால லால லா லால லால லா லால 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 லா லலா லலலா லலலா லா 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 லா. எனக்கு தெரியும் கேள்வி அப்பவே, என்னடா எலி அம்மனமா ஓடுதேன்னு. நீ ரொம்ப அக்கறையா இந்த ஸ்டோர் ரூம்க்கு என் கூட வந்த பத்தியா? அப்பவே உன் மேல ஒரு கண்ணு வச்சுட்டேன். மாட்டிக்கிட்டியா? மாட்டிக்கிட்டியா? ஏண்டா சின்ன தம்பி, நான் வேணும் நாடா செய்யறேன்.
இது நான் பிறந்தப்பலேந்து இருக்கிற நோய்டா. மனசுக்கு பிடிச்ச ஒரு பொருளை பார்த்துட்டேன்னா கை அப்படியே பரபரன்னு ஆயிடுது. அதுக்காக இடம் பொருள் ஏவல் தெரியாம எல்லா இடத்துலயும் கை வைப்பியா? ம், அத நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும், அப்படித்தானே? அது நமக்கு வாழ்க்கை கொடுத்து வச்சிருக்கவங்க, நமக்கு வேலை கொடுத்து வச்சிருக்கவங்க, அவங்க நமக்கு கடவுள் மாதிரி அப்படின்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவேல. ம், அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? யாரு கண்ணிலையாச்சும் பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? சின்ன தம்பி, நீ சொல்றதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுதுடா. இதுக்கப்புறம் என் கை ஒரு பொருளை நோக்கி போச்சுன்னு வச்சுக்கோ, எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. நான் என்ன வேணும், நான் செய்யறேன் இதெல்லாம். ஏய் கிழவி, உன் பிரச்சனைய பத்திலாம் நான் யோசிக்க மாட்டேன். ஆ, இங்க இருக்கிற எல்லா பொருளும் என் தங்கச்சியம்மா சம்பந்தப்பட்ட பொருள், புரியுதா? எதுலயாச்சும் கைய வச்ச அப்படியே கைய உடைச்சு விட்டுருவேன். அடைச்சே என்னடா நீ? ஆ? நான் என்ன வேணும்னாடா பண்ற? ஆ, பார்த்தா ரொம்ப அழகா இருக்குல்ல, சும்மா அப்படி எடுத்து பார்க்கலான்னு பார்த்தேன். கூறு நீ கட்டவனே. பார்த்தது போதும், கிளம்பு. ஆமா, என்ன சொல்லு, எங்கேயும் என்ன நிக்க விடாத. ச்சே, தலை எழுத்துடா. யாரா அந்த கிழவி? இதுகிட்ட இருந்து ஒரு பொருளை காப்பாத்துறது பெரிய விஷயமான இருக்கு. சை. அழகா இருக்குல்ல? இப்பதான் திருப்தியா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு அத்தை. அம்மாவே உங்களுக்கு மேக்கப் போறாங்க, எனக்கு கூட பண்ணதில்ல. பாத்து. ம். மாட்டல் போட்டுக்கிறியா? யாரோ கதவை தட்டுறாங்க பாரு. சூர்யா, அத்தை அத்தை வந்துட்டப்பா. அத்தை 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 ஐயோ, அண்ணியா? ஐயோ, ஐயோ, என்ன இது? உன் அப்பா யாரையுமே போக கூடாதுன்னு சொல்லிட்டாருப்பா. உன் அம்மா கூட அவர் பேச்ச கேட்டுக்கிட்டு வராம இருந்துட்டா. ஓ, ஐயோ. பொன்னியும் பிரியாவும் ஏதோ பேரண்ட் மீட்டிங்னு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஓ, அப்படியா? ஐயோ சாமி, இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கை எத்தனை தடவை தான் இந்த கிழவிக்கு சொல்லி தரதோ தெரியலமா. ஏய், ஷு, ஷு, சும்மா இரு. உங்க அப்பானா எல்லாருக்கும் அவ்வளோ பயம் தெரியும்ல. அப்ப நான் பயந்தனா? ஆனா உனக்கு தெரியும்ல, இந்த அத்தை யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு. ஆமாத்த, இந்த தைரியத்தை ஊட்டி வளர்த்ததே நீங்க தானே. ஆ, அதான் நான் துணிஞ்சு வந்துட்டேன். ம். சரி, கதவை திற சீக்கிரம். ஏய், துறக்காத, துறக்காத, துறக்காத. டேய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கடா? கதவை திறப்பா. உன் அம்மாவுக்கு தெரியாம பிரியாவுக்கு தெரியாம கிளம்பி வந்திருக்கேன். எல்லாம் எதுக்கு? நம்ம குடும்பத்தோட வாரிசு பவித்ரா வயித்துல வளருது இல்ல, அவளை ஆசீர்வாதம் பண்ணணும். கதவை திறடா. அத்தை, கதவு ஏதோ ஸ்டக்கா இருக்கு, ஒரே நிமிஷம் இருங்க. ஓ சொல்லுடா, ஏதாவது சொல்லு. என்னடா ஆச்சு? அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க, திறக்கிறேன். என்ன பண்ற? என்னடி பண்ற? மாமா, அங்க போங்க. சரி, நாங்க ஒளிஞ்சுக்கிறோம், சமாளிச்சுக்கிறோம். ஓடு, ஓடு, ஓடு.
வாங்க அத்தை. ஆ, வாங்க. பவித்ரா அத்தை வாங்க அத்தை. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தை. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ஷூ. இந்த குடும்பத்தோட முதல் வாரிசை சுமந்துகிட்டு இருக்க. உன் சீமந்தத்துக்கு நானே திருட்டுத்தனமா வந்துட்டு போற மாதிரி ஆயிடுச்சு பாரு. சீக்கிரம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருவோம். உன் குழந்தை பிறந்துதான் இதெல்லாம் சரி பண்ணணும். குறிப்பா என் தம்பிக்கு நல்ல புத்திய கொடுக்கணும். அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு சீமந்தத்துக்கு வராம இருக்காளே குழந்தையோட பாட்டிக்காரி, அந்த பொண்ணுக்கும் நல்ல புத்திய கொடுக்கணும். ம், ஏய் போ சொல்றா. உன்னிடவே அனுப்பி விடு. அத்தை ஆ? சீக்கிரம் டிஃபன் சாப்பிட்டு ரெடியா இருங்க. நான் அதுக்குள்ள போயிட்டு ரெடி பண்ணி கூட்டு வந்துடுறேன். அப்புறம் நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு சீக்கிரம் ஆ, போயிடணும். ஆமா ஆமா, நாங்க யார் கண்ணையும் படாம ஆ. சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டோம். சரியா நான் போயிட்டு சொன்னீங்க. வந்துடுறேன். ஆ. ஆண்டி வா. அத்தை கூட்டிட்டு போங்க. அம்மா அத்தை போயிட்டாங்க. வாங்க. ம். ம். சூர்யா அம்மா பாத்தியாடா உங்க அத்தைய? நான் பயந்தாங்குழியா எதுக்கும் லாய்க்கு இல்லையா? வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன். அம்மா அதை விடுமா. பாத்தியா, மேட்சிங் மேட்சிங் பூ, மேட்சிங் மேட்சிங் வளையல். என்னமோ அவங்க தான் பொண்ணு மாதிரி வந்திருக்காங்க. காதுல கேட்டுற போது. வா வந்து உட்காரு.